கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு தனி ஒருவன் மூவி ரிலீஸ் ஆகி. பட் ஸ்டில் தனி ஒருவன் பார்ட் 2க்காக ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட காத்துட்டு இருக்காங்க. சேம் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்கும்ல. சோ ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மோகன் ராஜா கிட்ட எல்லாருமே என்ன கேட்டிருந்தாங்கன்னா, தனி ஒருவன் பார்ட் 2 எப்ப, அதுக்கான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரீசெண்டா கூட நான் ஏஜிஎஸ் மீட் பண்ணி பேசியிருந்தேன். ஏஜிஎஸ் இந்த படத்தை இவ்ளோ பட்ஜெட்ல இப்ப பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பட் இதுக்கான டைம் வரும், நான் கண்டிப்பா அப்ப பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. பட் தனி ஒருவன் பார்ட் 2 வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிருக்காரு. பட் இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அடுத்தடுத்து பேக் டு பேக் நிறைய படங்கள்ல கமிட் ஆயிருக்காரு. இதை தாண்டி மிருதன் படத்தோட சீக்வல் ரெடி ஆகிறதுக்கான ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்காராம். படத்தோட டைரக்டர் சக்தி சௌந்தரராஜன். மிருதன் 2க்காவும் எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்காங்க. அண்ட் இதை தாண்டி ரவி மோகனோட லைனப்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கராத்தே பாபு, ஜீனி, பராசக்தியில அவர் வில்லனா பண்றாரு. அண்ட் அதே மாதிரி டைரக்டரா an ordinary man அப்படின்னு ஒரு படத்தை அவர் டைரக்ட் பண்றாரு. சோ ஜெயம் ரவியோட அடுத்தடுத்த லைனப்ஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு தனி ஒருவன் 2 வருமா அப்படின்ற டவுட் தாங்க இருக்கு. அதுக்கேத்த மாதிரி ஏஜிஎஸ்மே அட் பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இவ்ளோ பட்ஜெட்ல இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லைனப்ஸ் எல்லாம் ஜெயம் ரவி முடிச்சுட்டு எப்போ தனி ஒருவன் 2ல நடிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. கிட்டத்தட்ட இவங்க எல்லாரும் பேசுறத வச்சு பார்க்கும்போது தனி ஒருவன் 2 டிராப் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலை கொடுக்குது. நீங்க தனி ஒருவன் 2 வருமா வராதா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.